அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு நம்ம தோட்டத்திலே சூப்பராக இருக்கிற ஒரு ஃப்ளவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஜினியாவில் சிங்கிள் லேயராக அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இது வந்து அதிலே மல்டி கலர், பிங்க் கலர் மல்டி. இது ஒரு செடி நம்ம போட்டாலே அதுலேருந்து நிறைய கலர்ஸ் வரும். அது இப்போதைக்கு ஒயிட் கலர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அடுத்த ஜென்ரேஷன் மாற மாற ஒவ்வொரு கலர் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி இதில் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான் இந்த ஒரு வெரைட்டி. கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சில செடிகள் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் அடுக்கு வரல. இது மாதிரி ஒரு சில செடிகள் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் அடுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து வந்தாச்சு. இங்கே இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஜினியாவில் பிங்க்கில் அடுக்கு. இதேமாதிரி மற்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்ருக்கோம். அதை நம்ம இப்போதைக்கு ஒரு கலர் போட்டோம்னா அல்லது நிறைய கலர் வரும். பட் இப்போ நான் இங்கே இதிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா இதில் 95% இதே அடுக்கு தான் வரும். கொஞ்சம் தான் மாறும்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஜென்ரேஷன் எல்லோரும் மிக்சடாகவே விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து பக்கத்தில் இருக்க கிராஸ் பாலினேஷன் ஆகி அப்படி ஜென்ரேஷன் மரபியல் ரீதியாக மாறி இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. இதேமாதிரி என்ன எல்லோ இருக்குது, பர்பிள் இருக்குது. ஒவ்வொன்றா இப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட சீட்ஸ் வந்து இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சிலர் தான் காய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் சீட்ஸ் ரெடி ஆயிரும். தேவைப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அங்கே பாருங்கள் தீங்கன்னா சீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 நாளில் எடுத்துடலாம். இது காஞ்சிரும். நாங்கள் இப்போதைக்கு தான் அறுவடை பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. மற்றது வெண்டைக்காய் மட்டும் சூப்பராக வந்துட்டுருக்கு. வீணாக எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தூக்கி போட்டது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ காய வச்சுட்ருக்குன்னு பாருங்கள். ஒரேடியாக விதைச்சி விட்ட வந்தாவட்டுன்னு விதைச்சி விட்டது. 2 வருஷம் பழைய விதைங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுதான் காய வச்சிட்ருக்கு. தண்ணி பாஞ்சது அந்த சைடு, வாய்க்கால் அந்த சைடு இருக்குது. அப்படியே அங்கே அந்தான ஃபஸ்ட்டு ஹைட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ தான் மழை வரவும் நல்லா துளுத்துக்கிட்டுருக்கு. காய் நல்லா லென்த்தாக வருது. இப்போ வந்து க்ளீனிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒரு சைட்லேருந்து க்ளீன் பண்ணிட்டு போனால் இன்னொரு சைட்லேருந்து வந்துடுது. இது 2 நாளைக்கு முன்னாடி இங்கே க்ளீன் பண்ணோம். கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு ஹைட்டாகவே. அந்த கீழே பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கு. என் மயில் தண்டு கீரை ஒன்று இருந்துச்சு. இப்போ தான் நேற்று தான் அறுத்துட்டு போனேன். விதைக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு, காரக்கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. தென்காசிலேருந்து வந்திருக்கு நமக்கு. இப்போ இந்த கிழங்கு வெரைட்டிஸ்லாம் நம்ம நோட்டை பார்த்தா தான் தெரியும். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும், அந்தளவுக்கு இருக்குது. அதை அப்படியே வெட்டி மல்ச்சிங்காக போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக பூ வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே வெட்டி விட்டுட்டேன். அதனால் இது பூ வைக்க நிறுத்திடுச்சு ஆட்டங்குது. இது இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து வரிப்புடலையில் குட்டை வெரைட்டி உள்ள ஒன்று இருக்குது. தெரியுதான்னு தெரியல. இதே மாதிரி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொத்து நுரப்பிக்கங்க போட்டோம் பார்த்தீங்களா, அது இப்போ செடி செத்துருச்சு. இப்போ வேறு ஒரு செடி தான் பூ வச்சிட்ருக்கு. அது என்னன்னா இப்போ நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு காய் வச்சுருக்கு. வெயில் அந்த பக்கம் அடிக்கிறான்னு கிளியராக தெரியாது. இது வந்து இந்த 3 அடிக்கு மேலே வர நுரப்பிக்குங்க வெரைட்டி. இப்போ தான் ஃபஸ்ட் காய் வச்சுருக்கு. இன்னும் கொடி பறந்துகிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வைக்கிதுன்னு. அப்புறம் இது வெள்ளைப்பாகல் தான் க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து போட்டுட்டு 2 பழம் இருந்துச்சு, பறிச்சுட்டு போயிட்டேன். இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அங்கே வந்து கவரில் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி அந்த தளவில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதான் இன்னும் கொஞ்சம் நாளில் விதை ரெடி ஆயிரும். தட்டைப்பயிரெலாம் நல்லா ஈல்டு கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்ருக்கு.
தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிட்டு போகிறோம். மறுபடியும் களைச்செடி முளைச்சிக்கிட்டே வருது மழை பெய்யாதனால. ஒரு நாள் மழை இல்லாமல் ரொம்ப பாடுபட்டோம். இப்போ மழையால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு பாதி துளுத்து வந்துருச்சு. மறுபடியும் இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன். கேப்பில் பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் வெரைட்டி அப்புறம் செண்டுமல்லி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிரும் கார்டன் சூப்பராக வரத்துக்கு. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்கு நாட்டு ரகம். எல்லாமே ஒரு 15 வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். இன்னும் எல்லாமே ஈல்டு கொடுக்குறப்ப தான் தெரியும், நமக்கு தெரியும். அதை காட்டுறது, வீடியோ காட்டுறது. இது கொத்தவரை. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் இந்த சைஸில் தான் இப்போலாம் வச்சிட்ருக்கோம். மாற்றி வச்சு ஒரு 15 நாள் தான் ஆகுது. இல்லை ஈல்டு கொடுக்குறப்ப நிறையா வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் புதுசாக வாங்கி. ஈல்டு எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதை பற்றி தனித்தனியாக வீடியோ போடலாம். இந்த ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டில் ஆரஞ்சுங்க தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். இப்போ தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு. அவ்வளோதாங்க, ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. கார்டன் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறேன். கண்டினியூவாக போடலான்னு தான் பண்ணுறேன். பட் கார்டன் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்க முடியல. ஒரு சைட்லேருந்து போனால் இன்னொரு சைடில் வந்துடுது. சேல்ஸையும் பார்த்துட்டு இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இதாங்க வெள்ளைப்பாகல். விதைக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பழமாக பழுக்க ஆரம்பிச்சிச்சு தோல். இன்னும் ஒரு வாரத்தில் விதை எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ரெடி ஆயிரும். எல்லாமே ஹேண்ட் பாலினேஷன் தான். டெய்லி மார்னிங் வந்து பண்ணி வைக்கணும். இது ஒயிட் கார்ன்.